ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டிவிஎஸ் ஆர்பிட்டர் V2 வெர்ஷன பத்தி நம்ம பார்க்கலாங்க. ஸோ இது வந்து கம்மியான பட்ஜெட்ல ஒரு நல்ல ரேஞ்ச் குடுக்குற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். அண்ட் இந்த ஸ்கூட்டர புக் பண்றதுக்கு ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பர வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டர் குடுத்த டிவிஎஸ் கம்பெனிக்கும் நான் ஒரு தேங்க் யூ சொல்லிக்கிறேன். இந்த ஸ்கூட்டர் வந்து மொத்தம் உங்களுக்கு 2 வேரியண்ட்ஸ்ல கிடைக்கும். V1, V2ன்னு சொல்லிட்டு. இதோட லென்த்து, விட்த்து, அதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீன்ல போட்டிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. மொத்தமா 6 கலர்ஸ் வந்து கிடைக்குங்க. 3.1 கிலோவாட் பேட்டரியில வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. இது IP67 ரேட்டிங்கில வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்கூட்டர பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்கூட்டர் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டியும் 50,000 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு குடுக்குறாங்க ஸ்டாண்டர்டா. அடிஷனலா வந்து 1 இயர் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு இதில கிடைச்சிரும். ஸோ ஃப்ரண்ட் டிசைன் பார்க்கும்போது வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஒரு எல்இடி லேம்ப்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஹெட் லேம்ப்ஸ் வந்து. அண்ட் அது கீழே வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஆர்எல்ஸ் வந்து வண்டியோட சென்டர்ல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சென்டர்ல டிவிஎஸோட லோகோ வந்து நமக்கு எம்பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் டைப்ல வந்து இருக்கும். ஸோ 2 டூயல் சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. வண்டி வந்து சஸ்பென்ஷன் சொல்லணும்னா சூப்பரா இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் டிசைன் வந்து எல்லாமே வந்து ஒரு சூப்பர் டிசைனா வந்து குடுத்துருக்காங்க. டூயல் கலர்ல வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல கிடைச்சிருங்க. எல்இடி வந்து சென்டர்ல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 டயர் வந்து ஒரு 14 இன்ச்சஸ்ல வந்து அலாய் வீலா வந்து குடுத்துருக்காங்க. அதோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது வந்து 90/80 அப்படிங்கிற ப்ரொஃபைல் வந்து குடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும், ஒரு இந்த ஸ்கூட்டருக்கு தேவையான அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லுவேன். அண்ட் சீட்டுமே வந்து ஏரோடைனமிக்ஸ்க்கு வந்து சூப்பரா வந்து சப்போர்ட் பண்ற மாரி இருக்குதுங்க. ஒரு எல் ஷேப்ல வந்து நம்ம உட்கார்ற மாரி இருக்கும். ஸோ முதுகுமே வந்து ஸ்ட்ரைட்டா வந்து உட்காந்துருக்கும். ஒரு ஸ்பேஸுமே கால் வைக்கிறதுக்கும் நல்லா இருக்குதுங்க. ரியர்ல பார்க்கும்போது வந்து எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரியர்லயுமே வந்து சஸ்பென்ஷன் வந்து 2 காயில் ஸ்ப்ரிங்ல வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பின்னால இருக்க டயர் வந்து 12 இன்ச்சஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. மேபி இதையும் வந்து ஒரு 14 இன்ச்சஸ்ல குடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் இதில வந்து BLDC மோட்டார் தான் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. இதில வந்து கிடைக்கிற பவர் பார்க்கும்போது வந்து 2.5 கிலோவாட் பவர் வந்து கிடைக்கும். 0 டூ 40 வந்து 6.8 செகண்ட்ஸ்ல வந்து கவர் பண்ணுங்க. அண்ட் பின்னால வந்து இந்த கை பிடிக்கிற இடம் வந்து கொஞ்சம் பெருசா குடுத்திருந்தாங்கன்னா, இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பின்னால இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் புடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத மாரி இருக்குது. சீட்டு வந்து சொல்லியாகணும். அவ்வளோ பெரிய ஸ்பேஸஸ் சீட்டா வந்து குடுத்துருக்காங்க. 845 மீட்டர் வந்து இருக்குதுங்க. அண்ட் பின்னால ஏறி இறங்குறதுக்கும் வந்து கால் வைக்கிறதுக்கும் சின்னதா வந்து ஃபுட்ரெஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. நமக்கு இன்னுமே வந்து வேணும்னா அடிஷனல் அக்சஸரீஸ்ல ஃபுட்ரெஸ்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வண்டியோட டிசைன் பார்க்கும்போது வந்து அவ்வளோ சூப்பரா இருக்குது. 2 பேர் வந்து தாராளமா உட்காந்துட்டு போற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸ்கூட்டர்ல பார்க்கும்போது வந்து ஃப்ரண்ட்ல வந்து பெரிய வைசர் வந்து குடுத்துருக்காங்க. அது கொஞ்சமா டிஸ்டர்ப் ஆகுதுன்ட்டும் நான் சொல்லுவேன். அண்ட் இதில வந்து நமக்கு எல்சிடி ஸ்க்ரீன் வந்து குடுத்துருக்காங்க. லெஃப்ட்ல வந்து லைட்டுக்குள்ளதும், க்ரூஸ் கண்ட்ரோலும் இந்த ஸ்கூட்டர்ல வந்து ஆப்ஷன் இருக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல குடுத்துருக்காங்க. ஹார்னுமே வந்து பின்னால குடுத்துருக்காங்க. இதில வந்து 2 மோட்ஸும் வந்து நமக்கு செட் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. கில் ஸ்விட்ச் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்குது. வண்டி வந்து பார்க்கிங் மோடு குடுக்குறதுக்கும் குடுத்துருக்காங்க. 2 மோட்ஸ் வந்து இருக்குது. ஈகோ அண்ட் சிட்டி மோட். ஸோ அதுக்குண்டான பட்டன்ஸும் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ சிங்கிள் லாக் சிஸ்டம் தான் வந்து குடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 2 லிட்டர்ஸ்ல வந்து ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து ஹூக்கும் வந்து குடுத்துருக்காங்க. இதில நம்ம வந்து சார்ஜிங் எப்படிலாம் போடணும், அந்த ஏர் பிரஷர் எவ்வளோ மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஸ்டிக்கரிங் வந்து குடுத்துருக்காங்க. கண்டிப்பா அத யூஸ் பண்ணி அ வண்டிய வந்து மெயின்டெயின் பண்ணிக்கணும். இப்போ இதில இந்த எல்சிடி ஸ்க்ரீன்ல இன்ஸ்ட்ருமென்ட் லிஸ்ட்ல என்னெல்லாம் குடுத்துருக்காங்க பார்க்கலாம். இதில வந்து ரேஞ்சு, தென் பவர் எவ்வளோ இருக்குது, மீன்ஸ் வந்து பேட்டரி எவ்வளோ பேக்கப் இருக்குது, வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்க நீங்க புடிச்சுட்டு இந்த பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா வந்து வந்து ஆன் வந்து வண்டி வந்து ஆன் ஆயிரும். அண்ட் இதில வந்து டைம் இருக்குது. ப்ளஸ் வந்து இதில ப்ளூடூத் கனெக்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட அ டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸ் வந்து கிடைச்சிரும். அண்ட் இதில வந்து 2 மோட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சிட்டி மோட் அண்ட் ஈகோ மோடு. ஸோ இந்த பட்டன வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா, சிட்டி அண்ட் ஈகோ வந்து உங்களுக்கு ஸ்வாப் ஆயிக்கும். அதே நேரத்தில ரேஞ்சுமே வந்து டிஃபரன்ஸ் வந்து நமக்கு இங்க இருக்குங்க. அண்ட் இதில வந்து க்ரூஸ் மோடும் இருக்கிறதுனால ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா, க்ரூஸ் மோடு வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃபும் இருக்குது. நீங்க வண்டி ஆன்ல இருக்கும்போது சைட் ஸ்டாண்ட் போட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ இதுக்குள்ள வந்து 2 ஹாஃப் சைஸ் ஹெல்மெட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஃபுல் ஹெல்மெட் வந்து 1 வைக்க முடியுது. கொஞ்சமே கஷ்டப்பட்டு தான் வைக்கணும். இதில வந்து ஒரு 34 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குங்க. இதுதான் நமக்கு கிடைக்கிற சார்ஜர். ஸோ இந்த சார்ஜர் கேபிள வச்சு தான் நம்ம வந்து சார்ஜ் ஏத்திக்கிட முடியும். அண்ட் இதுதான் வந்து நமக்கு பேட்டரி பவர் எப்படி போட்டு அண்ட் இதிலேயே வந்து யூஎஸ்பி சார்ஜிங்கும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் ஏறுறதுக்கு வந்து 0 டூ 80 வந்து 4 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ்ல வந்து எடுக்குது. ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு ஒரு 5 ஹவர்ஸ் ஆகுங்க. வண்டியோட ஐடிசி ரேஞ்ச் குடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 158 குடுத்திருந்தாலும்,
ஆ நமக்கு நார்மல் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது வந்து 115 கிலோமீட்டர் வரும். இது வந்து நார்மலோட 16 ஆம்ப் சார்ஜர் சாக்கெட்லேயே வந்து போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 0 டூ 80க்கு 4 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ் ஆகுது. ஸோ இப்போ நான் இத சார்ஜ் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாரி கனெக்ட் பண்ணியிருக்கணும். வண்டி வந்து ஆஃப்ல தான் இருக்குது. ஸோ நீங்க பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா, எவ்வளோ நேரத்தில சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத இதிலே நமக்கு தெரிஞ்சுருங்க. ஸோ நான் வந்து வண்டி ஓட்டி பார்த்ததுல எனக்கு வந்து ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருந்துச்சுது. நீங்க சிட்டி ரைடு எடுக்க போறீங்க அப்படிங்கன்னா, தாராளமா இந்த ஸ்கூட்டர வந்து எடுக்கலாம். அண்ட் உட்கார்றதுக்குமே வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்குதுங்க. இதிலே க்ரூஸ் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரிவர்ஸ் பார்க்கிங், சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப், நல்ல ரெக்ரூம் இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து குடுத்துருக்குறாங்க. ஈக்கோ மோட்ல 45 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போலாம். சிட்டி மோட்ல வந்து 60 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட்டா போய்க்கலாங்க. இந்த ஸ்கூட்டரோட பிரைஸ் பார்க்கும்போது வந்து ரூ. 1,08,000 ப்ளஸ் ரூ. 5,000 இன்சூரன்ஸ் வரும். அண்ட் தமிழ்நாட்டோட சப்சிடி வந்து உங்களுக்கு ரூ. 5,000 வரும். ஸோ ஆன் ரோட் பிரைஸ் பார்க்கும்போது வந்து ரூ. 1,08,000 வந்து கிடைக்குங்க. ஸோ இந்த ஸ்கூட்டர வந்து புக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பர வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது கொரீஸ் இருந்தா கூட அந்த நம்பர்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஸ்கூட்டர்ல வந்து சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்குதுங்க. ஸோ பின்னால வந்து நமக்கு 12 இன்ச்சஸ்ல வந்து குடுத்துருக்குறாங்க. அண்ட் ஹப் மோட்டரா வந்து நமக்கு கிடைக்குது. பிஎல்டிசி மோட்டரா வந்து குடுத்துருக்குறாங்க. இது வந்து பஞ்சர் ஆனாலோ, எதுவானாலோ வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கழட்டி மாட்டுறதுக்கு. அண்ட் 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, வண்டியோட பிக்கப் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே நேரத்தில பிரேக்கிங் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்களே எப்பவுமே வந்து பிரேக்கிங் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அது இந்த ஸ்கூட்டர்லயும் நான் வந்து ஃபீல் பண்ணேன். அண்ட் அதே மாரி ஃப்ரண்ட்ல குடுக்க இந்த வைசர் வந்து கொஞ்சம் அவங்க வேற மாரி குடுத்துருந்தாங்கன்னா, இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரோட வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ற மாரி ஒரு சின்ன ஃபீல் வந்து இருக்குதுங்க. மத்தபடி வந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ளுக்குள்ள ஓட்ட போறீங்க அப்படின்னா, தாராளமா இந்த ஸ்கூட்டர வந்து நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் இதிலயே வந்து உங்களுக்கு மொபைல் ஆப்பும் வந்து குடுத்துருக்காங்க. அதில வந்து ஜியோ ஃபென்சிங், கிராஷ் அலர்ட், ஆ ஃபால் அலர்ட், அதுக்கப்புறம் லைவ் லொகேஷன் இந்த மாரி ஏகப்பட்டது வந்து குடுத்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.